சிறடி காசை சீரியலோட ப்ரமோல பேசாமல் இது மீனாக தெரிஞ்சதுக்கு தெரியாமலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு தருணம் தான். ஏன்னா ரோஹிணி மாட்டியாச்சு. இப்போ ஒரு பக்கம் ரோஹிணியை ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க அம்மா, வா நம்ம திதி கொடுக்கணும், உங்களோட அப்பாவுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தொலைகிறேன் அப்படின்ட்டு ஃபோனையும் வச்சாச்சு ரோஹிணி. இப்போ ஒரு பக்கம் கோயிலுக்கு போய் திதி கொடுத்துட்ருக்காங்க. அதே கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனான் ஃபேமிலி குடும்பத்தோடு வந்திருக்காங்க. மீனா பார்த்ததுக்கு பேசாமல் முத்து பார்த்துருந்தாலும், முத்து போயிட்டு ஒரு படம் காட்டட்டுமான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. பட் மீனா உண்மையே சொல்ல போகிறதில்ல. அந்த மாதிரி தான் ஸ்டோரியை வந்து கொண்டு போக போகிறாங்க. இப்போ இது வந்து என்னோட ஒரே பொண்ணு கல்யாணி. இது அவளோட ஒரே பையன் கிரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, மீனா வந்து குடம் தண்ணி எடுக்க வர்றவங்க குடத்த எடுத்துட்டு வராங்க கோயில்ல. அப்ப பார்த்துடுறாங்க. இத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே கோவப்படுற மீனா என்ன பண்றாங்கன்னா, கல்யாணிய ஒரே அறை, ரோஹிணி ஒரே அறை அறைஞ்ச உடனே ரோஹிணி வந்து அப்படியே கீழ விழுந்தாச்சு. இத கொஞ்சம் கூட வந்து ரோஹிணி எதிர்பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமா வந்து மீனா கோவப்பட்டு அடிச்சதில கீழ விழுந்து, இனிமே வந்து அக்கபக்கத்துல "என்ன மன்னிச்சிரு மீனா, யார்கிட்டயும் சொல்லாதன்னு" ஒரு பக்கம் ரோஹிணி கெஞ்சுவாங்க. அதே மாதிரி ரோஹிணியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட கெஞ்சுவாங்க, "யார்கிட்டயும் சொல்லாத" அப்படின்னு. இதனால இன்னும் பல வருஷம் வந்து விஜயாக்கு தெரியாம, யாருக்கும் தெரியாம மூடி மறைக்க போறாங்க மீனா. ஸோ "பருத்தி மூட்டை குடு, உள்ள இருந்துக்கலாம்" அப்படிங்கிற மாதிரி மீனாக்கு தெரிஞ்சதுக்கு தெரியாமலே இருந்துக்கலாம். 2 ஒண்ணு தாங்கிற மாதிரி தான் இந்த ஒரு சீரியல் போகுது. எது எப்படியோ இந்த ஒரு ப்ரோமோல ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம மீனாக்கு ரோஹிணிய பத்தி தெரிஞ்சாச்சு அப்படிங்கிற ஒரே ஆறுதல் தான். இந்த சீரியல் வந்து யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க? எப்படி போயிட்டுருக்கு? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.